வணக்க நண்பர்களே, வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான விஷயம், அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்காக போட்டிருக்கு. இப்போ இதில் மீடியா கேலரியில் எதுலேயுமே சேவ் ஆகக்கூடாது ஃபோனோட மெமரியில். அதனால் ஆப்பில் மட்டும் சேவ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ நான் சொல்லியிருக்கிறது மொத்தமாக. ஆனால் இதில் குரூப் மூலிமா ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியாக பண்ணலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ வீடியோ பார்க்கலாம். நன்றி. வணக்க நண்பர்களே, வாங்க இப்போ நம்ம டிவைஸில் நிறைய ஃபோட்டோஸ் ஆடியோஸ் எல்லாமே சேவ் ஆகிட்டே இருக்கும். அது நிறைய ஸ்டோரேஜ் பிடிக்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் நம்ம பார்க்குறது. முதல்ல இந்த 3 டாட் ரைட் சைடு கார்னரில் இருக்கும், அதை அமைத்திருங்க. செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சேட்டுன்னு வரும். சேட்டை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கும். இது ஆனில் இருக்கும். இந்த இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்போட அந்த குரூப்பில் அந்த ஆப்பில் மட்டும்தான் சேவ் ஆகும், கேலரியில் சேவ் ஆகாது. சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே இது ஆனில் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் கீழே சேட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அந்த சேட் ஹிஸ்ட்ரியை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிட் ஆல் சேட்ஸ்ன்னு இருக்கும். அதெல்லாம் கிளியர் ஆயிரும், எல்லாமே டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமானது ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெலிட் ஆல் சேட்ஸ்ன்னு கொடுங்க. ஃபுல்லாக எல்லா குரூப்பில் இருக்கிற எல்லா எல்லாமே அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த மீடியா விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வர ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கேலரியில் சேவ் ஆகாது. இதில் ஆப்பில் மட்டும்தான் சேவ் ஆகிட்ருக்கும். அதனால் உங்களுக்கு உள்ள அந்த ஃபோட்டோஸ் அந்த மெமரியெலாம் ரொம்ப பிடிக்காது. மறுபடியும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கிளியர் கொடுத்து எல்லாத்தையும் அழிச்சிக்கலாம் ஈஸியாக. அதனால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முக்கியமாக ஓட்டுநர் நண்பர்களுக்கு தான் அதிகமாக வாட்ஸ்அப்பில் சேட்டில் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.